லெட் எக்ஸ் பி எனி ஆர்டர்ட் செட்டுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. த ஃபாலோயிங் 4 சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் கால்டு ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரேஸ்னாவே தெரியும், ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து இப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா, ஒரு ஆரோ மாதிரி போட்டு இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சரிங்களா. ரேஸ் டிட்டர்மின்ட் பை ஏ வச்சு இங்கே அந்த பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஏன்னு சொல்லலாம். ஏன்னா ஏயை விட அதிகம், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி கிரேட்டர் தென் போட்டு எழுதிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் யூஸ்வலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், ஏ தான் வந்து இதில் ஹையர் லிமிட் மாதிரி சரிங்களா, அப்பர் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஏக்கு கீழே தான் வரணும் சரிங்களா, ஏக்கு தாண்டி போகக்கூடாது எக்ஸோட வேல்யூ. ஓகே, அது அப்போ எப்படி எழுதலாம், எக்ஸு லெஸ் தென் ஏன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஏ க்ளோஸ்டு இருக்குது. க்ளோஸ்டு இருந்தாவே என்ன வரும்னு சொன்னேன், ஈக்குவல் சிம்பிள் வருமா. ஸோ ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்கோங்க. இங்கேயும் பாருங்கள் க்ளோஸ்டு ஏ தான் இருக்குது. ஸோ ஈக்குவல் சிம்பிள் தான் இருக்கும் சரிங்களா. நெகட்டிவ் வந்தால் லெஸ் தென், அதே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கிரேட்டர் தென். ஸோ அப்படி கூட ஐடியா வச்சுக்கோங்க, ஈஸியாக அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அடுத்து ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். த டோபாலஜி ஜென்ரேட்டட் பை தி ஓப்பன் ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓப்பன் ரேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எதை கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது எந்த டோபாலஜியில் வரும், ஓப்பன் ரேஸாக இருந்துச்சுன்னா எந்த டோபாலஜியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஓப்பன் ரேன்னா தெரியும் இல்லையா, ஏ கமா இன்ஃபினிட்டி. கண்டிப்பாக இங்கே வந்து என்ன இருக்கும், அந்த ஆர்டர் ரிலேஷன் சொல்ல முடியும் சரிங்களா. அப்போ கண்டிப்பாக எது தான் வரும், ஆர்டர் டோபாலஜின்னு தான் வரும். இந்த மாதிரி ரேஸ் அப்படிலாம் வந்துச்சுனாவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஆர்டர் டிபெண்ட் பண்ண மாதிரி தான் வரும். ஸோ அதனால் ஆர்டர் டோபாலஜின்னு அர்த்தம். ப்ராடக்ட் டோபாலஜி பாருங்கள். லெட் எக்ஸ் கமா டவ் 1 அண்ட் ஒய் கமா டவ் 2 பி 2 டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ப்ராடக்ட் பண்ணணுன்னாவே கண்டிப்பாக நமக்கு 2 எலமெண்ட்ஸ் வேணும் இல்லையா, அதனால் 2 ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் பிங்கிற ஒரு செட்டை வந்து டிஃபைன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அது என்ன வடிவத்தில் இருக்குன்னா யூ கிராஸ் விங்கிற மாதிரி இருக்குது. ப்ராடக்ட் டோபாலஜினாவே நமக்கு இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதாவது ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்னா செட்டில் எலமெண்ட்ஸ் எல்லாமே 2,5 இந்த மாதிரி ஆர்டர்ட் பேராக இருக்கும் சரிங்களா, 5,7 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் மாதிரி தான் இங்கேயும் வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பேராக இருந்துச்சுன்னா அதை கிராஸ் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுவோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஸ்கிரிப்ட் பிங்கிற அந்த செட்டை எப்படி எழுதலாம்னு பாருங்கள், யூ கிராஸ் வின்னு எழுதிக்கிறாங்க. இந்த யூ கிராஸ் விங்கிறது சப்செட் ஆர் ஈக்குவல் டு யாருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ் கிராஸ் ஒய்க்கு. இங்கே இருக்கு இல்லையா எக்ஸு ஒய், அதோட அந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து சப்செட் அல்லது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த யூ வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ பிலாங்ஸ் டு டவ் 1. ஓகே, இந்த யூ வந்து ஃபஸ்ட்டில் தானே இருக்குது, யூ கிராஸ் வியில், அதாவது கிராஸ் ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இந்த டவ் 1ல் இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி வி வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் பிளேஸில் இருக்கா, இது ஃபஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸு. அப்போ செகண்ட் ஸ்பேஸில் இருக்கும்னு அர்த்தம், அதாவது டவ் 2ல் இருக்கும்னு அர்த்தம். அதை தான் இங்கே மீன் பண்ணியிருப்பாங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ப்ராடக்ட் இதெல்லாம். தென் அந்த ஸ்கிரிப்ட் பிஏ என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ் கிராஸ் ஒயில். ஏன்னா எக்ஸ் கிராஸ் ஒய் வச்சு தானே எடுத்திருக்கோம். த டோபாலஜி ஜென்ரேட்டட் பை ஸ்கிரிப்ட் பி, அந்த ஸ்கிரிப்ட் பியால் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டோபாலஜிக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ப்ராடக்ட் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா எக்ஸ் கிராஸ் ஒயில். ப்ராடக்ட்னாவே கிராஸ் வரும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரிசல்ட் பாருங்கள். லெட் ஸ்கிரிப்ட் பி எ பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபார் தி டோபாலஜி, ஏதோ ஒரு டோபாலஜி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எக்ஸில். அண்டு ஸ்கிரிப்ட் ஜி எடுத்துக்கிறாங்க, பி எ பேசிஸ் ஃபார் தி டோபாலஜி ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. இது ஸ்கிரிப்ட் பியும் பேசிஸ் தான். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் என்ன தான் பேசிஸ் தான். இது வந்து எதோட பேசிஸ்னால் எக்ஸோட பேசிஸ். அதே மாதிரி இது வந்து எதோட பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்யோட பேசிஸ் சரிங்களா. ஸோ அப்போ 2 பேசிஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். தென் ஸ்கிரிப்ட் B1 எப்படி எழுதிக்கிறாங்க பாருங்கள், பி கிராஸ் சின்ற மாதிரி எழுதுகிறாங்க. சச் தட் இந்த பி வந்து எதில் இருக்குன்னா ஸ்கிரிப்ட் பியில் இருக்குது, அதாவது இது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கா, அப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ள பேசிஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அதேமாதிரி சி பாருங்கள் ஜியில் இருக்குது. ஓகே, இது செகண்ட் பிளேஸில் இருக்கா, அப்போ ரெண்டாவது பேசிஸ் என்ன இருக்கோ அதில் இருக்கும் சின்றது. அப்போ இந்த ஸ்கிரிப்ட் B1 ஒரு பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் தி டோபாலஜி. யாருக்கு அப்படின்னா கிராஸில் தானே எடுத்துருக்கோம் இங்கே ப்ராசஸ்ஸு, அதனால் எக்ஸ் கிராஸ் ஒய்ன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த பெரிய செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செட்டை வச்சு இங்கே மீன் பண்ணிடணும். லாஸ்ட்டு எண்டிங் வச்சு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த பெரிய செட் என்னவோ அதை தான் வந்து மீன் பண்ணி எடுத்திருப்போம். அடுத்து ஒரு பாயிண்ட் பாருங்கள். லெட் டவ் எஸ் பி த ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆர்ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே சிங்கிளாக தானே இருக்குது, ஸோ அதனால் ஆர் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டோபாலஜின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் டவ் எஸ் கிராஸ் டவ் எஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் எதில் இருக்கும்னா ஆர் ஸ்கொயரில் இருக்கும். ஓகேங்களா, ஆர்னா சிங்கிள் எலமெண்ட் மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க, ஆர் ஸ்கொயர்னால் டபுள் எலமெண்ட்டாக இருக்கும் சரிங்களா. அதாவது ஏ கமா பி
இந்த மாதிரிலாம் எடுப்போம் இல்லையா, இதெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா 2 டைமென்ஷன் சொல்லுவோம்ல அந்த ஷேப் தான். ஸோ எதில் இருக்கும் அப்படின்னா ஆர் ஸ்கொயரில் இருக்கும்னு சொல்லுவோம். சரிங்களா, அதே மாதிரி ஆர் கியூப் அப்படின்னாக்க ஏபிசி இந்த மாதிரி சொல்லுவோம். சரிங்களா, ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் இதை நம்ம டிஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே கிராஸ் ப்ராடக்ட்டில் தானே இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட்னாவே என்னென்னு சொன்னோம், ஸோ இந்த வடிவத்தில் வரும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த வடிவம்னாவே ஆர் ஸ்கொயர். ஸோ அதை தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கிராஸில் வந்துருக்கு, டபுள் இது இருக்கிறதுனால ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். மற்றபடி எடுத்துக்கிறது ஸ்டாண்டர்ட் டோபாலஜியில் தான் எடுத்துக்கிறாங்க, எஸ்ஸில். ஓகேங்களா, அதாவது டவ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கிறதும் இதில் தான் இருக்கும்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜியில் தான் இருக்கும். அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு டெஃபினேஷன் பாருங்கள். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி 2 செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த மேப்பிங் π1 such that எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து இதான் டொமைன், இது கோடொமைன்னு அர்த்தம். எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து எக்ஸுக்கே போகுது. சரிங்களா, டிஃபைன்டு பை π1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து எதுக்கு போகுது, எக்ஸுக்கு தானே போகுது. அப்போ π1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது யார் அப்படின்னா இந்த எக்ஸ் கமா ஒய்ன்றது இந்த எக்ஸ் கிராஸ் ஒய்யில் உள்ள எலமெண்ட். சரிங்களா, அதை வந்து π1ங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். கிடைக்கிற ஆன்சர் யார் அப்படின்னா இது ரெண்டில் யார் ஃபஸ்ட் இருக்குது, எக்ஸ் தானே. ஸோ அந்த எக்ஸு தான் ஆன்சராக வரும். ஏன்னா இங்கே எக்ஸு தான் இருக்குது ஃபஸ்ட்டில், அதுதான் இங்கே ஆன்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா மேப்பிங்கில் அதுதான் ஆன்சர் மாதிரி சொல்லியிருக்காங்க, அதாவது கோடொமைனில். அப்படின்றப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் எப்படி இருக்கணும்னா இங்கே ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சராக வரும். சரிங்களா, அவங்க கிவன் என்னவோ அதை வச்சு தான் நம்ம இங்கே அந்த மேப்பிங்கில் சொல்ல முடியும். இஸ் கால்டு தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய் ஆன் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இதுக்கு பேர் வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, எக்ஸ் கிராஸ் ஒய்யில் ஏற்படக்கூடிய ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸை வச்சு. த மேப்பிங் π2, இதில் எப்படி π1 சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இங்கே π2 சொல்லியிருப்பாங்க. எக்ஸ் கிராஸ் ஒய் டு ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது, செகண்ட் பிளேஸில் உள்ளது தான் ஆன்சரில் வர மாதிரி ஐடியா வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ π2 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா π2 ஃபங்க்ஷன் தானே, π2 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எடுத்தோம்னா செகண்டில் யார் இருக்கா, ஒய் தான் இருக்குது. அப்போ ஒய் தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய் எதில் அப்படின்னா ஒய்யில், ஏன்னா ஒய் ஆன்சராக கிடைக்கிறதுனால. அடுத்த ஒரு ரிசல்ட்டு பாருங்கள். லெட் எக்ஸ் கமா டவ் 1 அதே மாதிரி ஒய் கமா டவ் 2 பி 2 டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் எடுத்துக்கிறாங்க. தென் ஸ்கிரிப்ட் எஸ் எடுத்துக்கிறாங்க. π1 இன்வர்ஸ் ஆஃப் யூ அதே மாதிரி சச் தட் யூ பிலாங்ஸ் டு டவ் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா யூங்கிறது இதில் தான் இருக்கும், ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். சரிங்களா, யூ வச்சு தானே எடுத்துக்கிறாங்க. அதேமாதிரி விங்கிறது எங்கே இருக்கும், டவ் 2ல் இருக்கும். செகண்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கும். ஸோ அதுதான் எடுத்திருக்காங்க. ரெண்டையுமே என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், யூனியன் பண்ணிட்டாங்க. சரிங்களா, யூனியன் பண்ணால் அதை என்னன்னு சொல்கிறாங்க பாருங்களா, அந்த ஸ்கிரிப்ட் எஸ் தான் அந்த யூனியன் பண்ண வேல்யூஸு. ஸோ அதை வந்து சப்பேசிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃபார் தி ப்ராடக்ட் டோபாலஜி. இது வந்து எதுக்கு வருது அப்படின்னா ப்ராடக்ட் டோபாலஜியில் ஒரு சப்பேசிஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் டோபாலஜின்னாவே எதை மீன் பண்ணி வந்துடும், கிராஸில் வந்துடும் சொன்னோமா. அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு எழுதிக்கிறாங்க இங்கே. சரிங்களா, இந்த ஸ்கிரிப்ட் எஸ்ஸுங்கிறது என்னென்னா ப்ராடக்ட் டோபாலஜியில் வருது. அந்த ஸ்கிரிப்ட் எஸ் வந்து சப்பேசிஸாக இருக்குது, அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ இந்த வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து யூனியன் பண்ணி எடுக்கிற அந்த செட்ஸ். ஓகேங்களா, அந்த ஸ்கிரிப்ட் எஸ்ன்னு போட்டிருக்கோம்ல, அதை வந்து சப்பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த கலெக்ஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, இன்வெர்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. யூனியன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா π2 இன்வெர்ஸ் ஆஃப் வி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. விங்கிறது ஓப்பன் இன் எக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் யூங்கிறது ஓப்பன் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யூனியன் வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனாக வந்துருந்துச்சு அப்படின்னாவே அந்த எஸ்ன்றது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னு சொன்னோம், சப்பேசிஸாக இருக்கும் ப்ராடக்ட் டோபாலஜிலன்னு சொல்லியாச்சு. சரிங்களா, அப்போ இது எதுக்கு ஆன்சராக வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் எதில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். எது தான் நம்ம யூஸ் பண்ணோம், எக்ஸ் தானே இங்கே இருக்குது மெயினாக, எக்ஸும் இங்கே வந்து ஒய் வரும். சரிங்களா, ஸோ எக்ஸு ஒய் அது ரெண்டும் தான் டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ எதில் வரும்னா எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு வரும். இது ஒய் கிராஸ் எக்ஸ் ஆன்சர் வராது. என்ன ரீசன்னா நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், யூங்கிறது எக்ஸில் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த யூனியனில் ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பாருங்கள், யூவை கண்டெயின் பண்ணது தான் இருக்குது. சரிங்களா, அப்போ யூவை கண்டெயின் பண்ணதுன்னா யூன்றது எக்ஸில் தானே இருக்குது. அப்போ எக்ஸு தான் ஃபஸ்ட்டில் வரணும். சரிங்களா, அடுத்து யூனியனில் செகண்டாக யார் வர்றா, வி வருது. அப்போ விங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா ஒயில் இருக்குதுன்னு சொல்லிட்டான். அப்போ செகண்டில் தானே இருக்குது. அப்போ செகண்டாக என்ன வரணும் அப்படின்னா ஒய் வரணும். அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய் தான் கரெக்டு, ஒய் கிராஸ் எக்ஸ்ன்னு போடக்கூடாது. இது யூஸ்வல் ப்ராடக்ட்னு நினச்சிடாதீங்க. ஸோ அந்த பிளேஸை வச்சு நம்ம எது ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் வருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் செட்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் யூ கிராஸ் வின்னு சொல்லிட்டாங்க. அதை கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த செட்ஸில் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா யூ கிராஸ் விங்கிற ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் யூ இஸ் அன் ஓப்பன் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. யூங்கிறது ஓப்பன் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அண்ட் வி இஸ் அன் ஓப்பன் சப்செட் ஆஃப் ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது யூவில்
யூங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸில் ஓப்பன் சப்செட் சரிங்களா. விங்கிறது என்னென்னா ஒயில் ஓப்பன் சப்செட். ஓகே, அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பேசிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பேசிஸும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிராஸ் ஒயில் ஏற்படக்கூடிய அந்த பேசிஸ்ன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இந்த கிராஸ் வந்துருச்சா, இங்கேயும் கிராஸ் இருக்குங்களா, இதை வச்சே நம்ம ஆப்ஷனில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் டோபாலஜியை வச்சு தான் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ அந்த பேசிஸை வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய டோபாலஜி என்னவாக இருக்கும், ப்ராடக்ட் டோபாலஜியாக தான் இருக்கும் சரிங்களா. கிராஸ் வந்திருக்கதை ஐடியா வச்சுக்கோங்க.